ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா, பனங்கிழங்கு மாவின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. முன்னோர்கள் அதிகமாக இதை பயன்படுத்தினால தான் உடம்பு நல்லா பலமாக இருந்துச்சு. குறிப்பாக பெண்களுடைய கருப்பைக்கு வலுத்தரக்கூடிய விடயமாக இது அமையப்பட்டது. இன்னும் நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மன்னர்கள் சேர, சோழ, பாண்டியன், பல்லவர்கள் ஆண்ட காலகட்டத்தில் இந்த போர் வீரர்களுக்கு, படை வீரர்களுக்கு இந்த பனங்கிழங்கு மாவை தான் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு உடல் பலமாக இருந்தனால தான் பல நாடுகள் போய் படையெடுத்து ஆட்சி புரிந்தார்கள். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்மளுடைய இலங்கையில் இந்த ஒடியல் மாவுன்னு சொல்லுவாங்க இதோட பெயரை. இதை அங்கே உள்ள மாவீரர்கள் கொடுத்து தான் ஈழ தேசம் கேட்டு எதிர்த்து சிங்களர் எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு மன உறுதியும் உடல் உறுதியும் கொடுத்தது தான் இந்த பனங்கிழங்கு மாவு. இதில் இன்னும் பன்மடங்கு விட்டமின்ஸ் சத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும். கட்டாயம் உங்கள் குழந்தைங்களுக்கு பனநொங்கு, பனங்கல், பதநீர் மற்றும் பழம் மற்றும் இந்த பனம் பூன்னு சொல்லுவாங்க, பனம் சீம்பு. ஓகேங்களா? அதை தாண்டி பனைமரத்துலேருந்து வரக்கூடிய சோறு, பனம் குருத்து லாஸ்ட்டாக சாப்பிட்றது, இதெல்லாமே கட்டாயம் குழந்தைகளுக்கு கொடுங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து. தாய்ப்பாலுக்கு ஒரு இணையானது தான் பனை மரத்துலேருந்து எடுத்துக்குது நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து பொருட்களும். குறிப்பாக சொல்லப்போனால் பனங்கற்கண்டு, கருப்பட்டி, இதை எதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒன்றாச்சும் நாவ் சுவைக்காக கொஞ்சம் கொடுத்து பழகுங்க. இது குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு பேணி காக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் இயற்கை வேலவன். நன்றி, வணக்கம்.